குருவே சரணம். பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் மதிப்புக்குரிய சந்திரனையா அவர்களுக்கும் ஸ்ரீனிவாசனின் பணிவான வணக்கம். இன்றைய ஆய்வு ஜாதகம் பெண் ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு திருமணம் எப்போது நடைபெறும், குடும்ப நிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கன்னி லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரம். இப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா சனி தசா, புதன் புத்தி போயிட்டுருக்கு. ரெண்டுமே அஸ்தமஸ்தானத்துலேருந்து தசை நடக்குது, புத்தியும் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி அங்கேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் குரு பகவான். இப்போ உங்களுக்கு யோகியாக ராகு வந்திருக்காரு. இப்போ இந்த கோச்சார குரு பகவான் ராகு மேலும் பயணிக்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அப்போ குரு 9ஆம் பாதகம் அந்த 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. ஸோ அப்போ திருமணம் அந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும். அடுத்து குடும்பம் எவ்வாறு சிறக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா, இப்போ இந்த லக்னத்திற்கு சந்திரன் 6க்கு 8 அமைஞ்சிருக்காரு ஒன்று. அதே மாதிரி அந்த சதய நட்சத்திரத்துக்கு இந்த லக்ன புள்ளி அப்படின்னும்போது வதைத்தறையாக அமர்ந்திருக்கு. ஸோ அதே ஒரு பிரச்சனை அப்படின்னா. பொதுவாகவே இந்த உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை உச்சம் பெற்றிருக்கு. அப்படின்னு இவங்க ஒரு அதிகார தோரணம் மிக்க ஒரு நபராக வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறன், எல்லோரும் இவங்க பேச்சை கேட்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லா காலத்துலேயும் இவங்க முன்னின்று செய்யணும்னு பண்ணுவாங்க. எல்லா உரிமையும் இவங்களை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதனாலேயே ஒரு பிரச்சனை வரும், இவங்களே பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ இந்த குடும்பஸ்தானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரனோட நட்சத்திரங்கள் இந்த லக்னத்திற்கு 4, 8, 12 தாங்க இருக்கும். அப்போ ஒரு போராட்டமான ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு குடும்பம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வரக்கூடிய கணவன் எப்படி ரொம்ப தான் இந்த 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி ஒரு கேந்திராதிபதி தோஷத்தை ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு கேந்திரம் இன்னொரு கேந்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வரக்கூடிய கணவன் ஏதாவது ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கலாம். அதை திருத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இவங்களுக்கு வரலாங்க. இவங்க குடும்பம்ன்றது அமையும் போது அந்த மாதிரி ஒரு தன்மை. அப்போது வரக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போனால், அந்த 5ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தை நீச்சம் பங்கமாகிற அதில் கேது உட்காந்துருக்காங்க. அப்படின்னும்போது இவங்களை கிடைக்கக்கூடிய மரியாதை பிரச்சனைகள் குழந்தைக்கும் அவங்களையும் முன்னின்று பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால கூட பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு அதிகமாக வரும். குழந்தைகளும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய மாமனார் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். ஆனால் மாமியார் ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய கணவனோட மூத்த சகோதரி கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களால இவங்களுக்கு ஒரு பாதகத்தை கொடுக்கும் சொல்லலாம். இப்போ இந்த வாக்குஸ்தானம் சொல்லும்போது, இந்த வாக்குஸ்தானத்தை அந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது அதில் தான் செவ்வாய் அமர்ந்திருக்காருங்க. இந்த லக்னத்துக்கு கடும் பகை அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமாதிபதி. அப்போது வாக்கில் ரொம்ப ஒரு கவனம் தேவை. ஏன்னா நீச்சபங்க செவ்வாயும் சனி பகவானும் அவரோட பார்வையும் இருக்குது, சூரியனோட பார்வையும் இருக்குது. அப்படின்றபோது கவனமாக பேசணும். இவங்களுக்கு அதான் சொன்னால், இவங்க அதிக மரியாதை எதிர்பார்த்தே இவங்க வாழ்க்கையை விட்டுடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ இவங்க சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போகும்போது அந்த குடும்பம் சிறக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலுமே இவங்க அதெல்லாம் அந்த குடும்பத்தை ஒரு சிறப்பாக ஒன்று நடத்தி எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி இங்கே தீசூன்யம் அப்படி சொன்னால் கூட அந்த 3ஆம் அதிபதி ராகுவோட சாரம் வாங்கி ராகு 11 அமர்ந்திருக்காரு. இவங்க அவங்க நினைக்கிறத அவங்க செஞ்சு கண்டிப்பாக முடிச்சிருவாங்க அந்த மாதிரி. அப்போ அது குடும்பத்தை ஒரு சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு திறன்லாம் இவங்களுக்கு இருக்குங்க. இப்போ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாங்க. டெய்லி விஷ்ணு சகசரநாமத்தை இவங்க சொன்னாலும் அதை கேட்டாலுமே ஒரு பெரிய ஒரு பாக்கியம், குடும்பம் நல்லா சிறப்பாக ஒரு அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. நன்றி, வணக்கம்.